மற்ற கட்சியை வணக்கம் வைக்கிறாங்க. இவர் வந்து எதிர்கட்சி தலைவர்ன்றதுனால அவர் நம்ம ஜெயிக்க வேண்டியது அவர் ஜெயிச்சிட்டாங்க சொல்லிட்டு ஒரு இதில் அவருக்கு வணக்கம் இல்லாமல் ஒரு மரியாதை இல்லாமல் அவர் சட்டசபையில் அப்படி நடந்துட்டாருங்க. எதிர்கட்சி தலைவர் தான். நான் ஒரு 27 வருஷமாக ஏடிஎம்கால இருந்தேன். இப்போ 3 வருஷமாக நான் பிஜேபியில் இருந்தேன். பிஜேபியில் ஒரு பொறுப்பில் தான் இருக்கேன். அனைத்தும் இருந்துட்டு இன்னைக்கு இப்போத்தி நிலைமைக்கு இன்னைக்கு எப்பவுமே டிவிகேஎக்ஸ் தான் சிறப்பாக செயல்படுவாங்க. என் பேர் சி அந்தோனிசாமி. பக்கத்தூரில் வரிகள் கிராமம். நம்ம ஊர் ஒட்டம்பட்டு டீ கடையில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நண்பர் கடை தான். சேனல் நண்பர் அனைவருக்கும், யூடியூப் பார்க்குற நண்பர் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். ஆனால் இந்த ஆட்சி எப்படின்னா இருக்கு? ஆட்சி சொல்லவே தேவையில்லைங்க, சிறப்பாக போயிட்டு இருக்கு. நம்ம எனக்கு இப்போ நான் 46 இயர்ஸ் ஆகுது. இந்த 46 வயசில் எவ்வளோ ஆட்சி பார்த்துருக்கேன், நிறைய ஆட்சி பார்த்துருக்கேன், நிறைய எம்எல்ஏ எம்பி பார்த்துருக்கேன், நிறைய சிஎம் பார்த்துருக்குங்க. சூப்பராக சிறப்பாக போயிட்டுருக்கு. நல்லா எங்கே சென்றாலும் எங்கே போனாலும் பஸ்ஸில், காரில், வீட்டில், கடைகளில், ஸ்கூலில் எங்கே போனாலும் டிவி கட்சி சிறப்பாக பேசுகிறாங்க. சிறப்பாக போயிட்டு இருக்கு. இந்த 2.5 மாசத்துல சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. ரொம்ப வாழ்த்துக்கள். நல்லா இருக்கு. முதலமைச்சர் பேசுறது கேட்டீங்களா? இல்லைங்க, நான் முதலமைச்சர் பார்க்கவே இல்லையா? நேற்று சொல்லியிருக்காரு, மக்கள் நான் நிறைய திட்டங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும், கண்டிப்பா நடக்கும், நம்ம மேல மக்களுக்கு நல்லது பண்ணுவோம்னு சொல்லி கண்டிப்பா நடக்கும். மக்கள் அவர் என்றுமே எப்பவுமே அவர் இருக்கும் டிவி கட்சி. அதே மாதிரி அவர் என்ன சொன்னார்னா, நான் அதுக்கு முன்னாடி யார் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தாங்களோ எது மக்களுக்கு தேவையா எல்லாத்தையும் நான் பயன்படுத்துவேன், கண்டிப்பா அதனால வந்து என்னை இழிவுபடுத்தினாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு. சரிங்க. அதனால அது ஸ்டிக்கர் ஓட்டினா அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? சரிங்க. அது மாதிரி திட்டங்கள் இருந்தாலும் அம்மா கொண்டு வந்த உணவகமா இருக்கட்டும், கலைஞர் கொண்டு வந்த நிறைய திட்டங்கள் என்ன மக்களுக்கு தேவையா நான் மீண்டும் அதை பயன்படுத்த சொல்லியிருக்காருங்க. ஆனாலும் வந்து எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி அவர் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு, அவர் இது வரைக்கும் ஒன்றும் பண்ணல அப்படின்றாங்க. கட்சினாலவே அரசியல் என்னாவே ஒருத்தவங்க ஜெயிச்சிட்ட பிறகு ஒருத்தவங்க கேட்குற கட்சி எடுத்து சொல்லுவாங்க தான். ஜெயிச்சு கட்சி விட்டு மற்ற கட்சி போகாமல் சொல்லுவாங்க தான். அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, மற்ற கட்சி சொல்லலாம். கட்சி தயவு செய்து தப்பாக வசதிகள் பொறுப்பு நம்பாதீங்க. கண்டிப்பாகவே சிறப்பாக செயல்பட்டுருக்கு, சிறப்பாக பண்ணுறாரு. அனைத்துமே மக்கள் வந்து சேரும். சிறப்பாக நடந்துட்டு இருக்குங்க டிவி கட்சியில். ஓகே, சட்டசபைக்கு போயிட்டு எல்லாருக்கும் வணக்கம் வைக்கிறாரு. கண்டிப்பா. ஆனா உதயநிதி ஏந்து வணக்கம் வைக்கவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவரோட மூத்தவர் தான், அவரு கூட ஏந்து முதலமைச்சருக்கு வணக்கம் வைக்கிறாரு. கண்டிப்பா. ஆனா ஏன் உதயநிதி வைக்கலன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா, ஏன்னா அவர் வந்து எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி இல்லையா? இப்போ வந்து டிவிகா கட்சி எம்எல்ஏ எம்பி நிறைய பேர் இருக்காங்க, அவருக்கு வணக்கம் வைக்கிறாங்க, மற்ற கட்சியை வணக்கம் வைக்கிறாங்க. இவர் வந்து எதிர்கட்சி தலைவர்ன்றதுனால அவர் நம்ம ஜெயிக்க வேண்டியது அவர் ஜெயிச்சிட்டாங்க சொல்லிட்டு ஒரு இதில் அவருக்கு வணக்கம் இல்லாமல் ஒரு மரியாதை இல்லாமல் அவர் சட்டசபையில் அப்படி நடந்துட்டாருங்க. ஏன்னா லைவா போயிட்டு இருக்கு, இப்போ மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. கண்டிப்பா. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, எதிர்கட்சி தலைவர் ஒரு தகுதியே இல்லாத ஒரு ஆள் உட்காந்துங்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. சின்ன பசங்க ட்ரோல் பண்ணி வீடியோ போடுறாங்க. அவர் தலைவர் ஒரு மரியாதை கொடுக்கவே மாட்டாரு, அவர் என்ன எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பசங்க வந்து ட்ரோல் பண்றாங்க. இதெல்லாம் அவர் ஏன் கண்டுக்க மாட்டாரு, இதை பத்தி எதுவும் பார்க்க மாட்டாரு? ஏன்னா இப்போ வந்து உட்காந்ததுல ஃபர்ஸ்ட் மக்களுக்கு நிறைய செய்யணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும். நிறைய பேருக்கு ஜாப்ல இருக்கிறவங்க, ஒரு வீட்டுக்காருக்கும் ஒரு வீட்டில் இருக்கிறவங்க ஜாப்பு, எல்லாருக்கும் நிறைய செய்யணும். சின்ன பசங்க போகிறதுனால மற்ற கட்சி போகிறதுனால அதை பற்றி அவர் பெருசாக எடுத்துக்கல. அவருடைய பணி, அவருடைய செயல், அவருடைய ஆக்கங்கள் எல்லாம் சிறப்பாக சேர்ந்துட்டு இருக்கு, சிறப்பாக போயிட்டு இருக்கு. அவங்க பண்ணுறதுக்கு காது கேட்காம அவருடைய வேலைகள், அவருடைய பணிகள் அனைத்துமே சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காரு டிவிகா தலைவர். இப்போ மேடையில் அதிகமாக பேசும்போது பெரிய தலைவர் எல்லாமே பெண்களை இழிவுபடுத்தி பேசுறாங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா பிஜேபி தலைவர் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. சரிங்க. அப்பாவை காணனா அம்மா கிட்ட போய் கேளுங்க, அப்பா யாருன்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. சரிங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அது வந்து தவறான வார்த்தை தான் நினைக்கிறேன். உண்மையிலுமே எனக்கு தெரியும் தவறான வார்த்தை தான். அவருடைய வயசானதுக்கு அப்பா அங்கே போகிறோம்னா கண்டிப்பாக வீடு விட்டு வெளியே போனோம், அப்பா கண்டிப்பாக வீட்டுக்கு வந்தே வரணும். அப்பாவுக்கு அண்ணா அம்மா தேடுங்க, அம்மா தானே அப்பா தேடுங்க, தவறான வார்த்தைகள் தான், கண்டிப்பாக தப்பு தான் நான் நினைக்கிறேங்க. ஏன்னா இப்போ அது மாதிரி மேடைகளை பேசும்போது எப்படி, ஏன்னா அதுக்கு முன்னாடி உதயநிதி இப்படி பேசணும்னு சொல்லிட்டு கைது பண்ணாங்க. சரி. இப்போ பிஜேபி தலைவரும் கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அரசியல்வாதிகளே, அண்ணாமலை கூட சொல்லியிருக்காரு. சரி. பிஜேபி தலைவர் நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நேற்று கூட ஒரு மீடியாவில் கொடுத்துருக்காரு, பேட்டி கொடுத்துருக்காரு. சரிங்க. அது எப்படி பாக்குறீங்க? மேடையில் பெரிய தலைவர்களே இப்படி ஆபாசமா பேசுறது எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா அது வந்து பெரிய மேடையில் பேசும்போது கண்டிப்பா தவறான செயல்கள் தான், தவறான வார்த்தைகள் தான். கண்டிப்பா எனக்கும் அது மாதிரி பேசும்போது கஷ்டமா தான் இருக்கு. அரசியல்னாவே ஒருத்தவங்க வேண்டிப்பட்டவங்க, ஒருத்தவங்க வேண்டாதப்பட்டவங்க கண்டிப்பாக பேசுவாங்க தான். அதில் கண்டிப்பாக அதுக்கு எல்லாத்துமே நடவடிக்கை நடக்கும். கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்துருப்பாரு. கண்டிப்பாக சிறந்த செயல்படுங்க. ஓகே, இந்த ஆட்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப சிறப்பாக. அதால சொல்லப்போனால் எதிர்கட்சி தலைவர் தான். நான் ஒரு 27 வருஷமாக ஏடிஎம்கால இருந்தேன். இப்போ 3 வருஷமாக நான் பிஜேபியில் இருந்தேன். பிஜேபியில் ஒரு பொறுப்பில் தான் இருக்கேன். அனைத்தும் இருந்துட்டு இன்னைக்கு இப்போத்தி நிலைமைக்கு இன்னைக்கு எப்பவுமே டிவிகேஎக்ஸ் தான் சிறப்பாக செயல்படுவாங்க. ஓகே, சீமானும் மேடையில் அதிகமாக பேசும்போது ஆபாசமாக பேசுறாரு. ஓட்டு போட்ட மக்கள்லாம் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடையில் பேசியிருக்காரு. இதே வந்து அவர் ஜெயிச்சிட்டு இருக்கும்போது இப்போ விஜய் வந்து அப்படி சொல்லுவாங்களா? இப்போ மற்ற கட்சி ஜெயிச்சிட்டு இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்களா? அவருடைய ஆவேசம், அவருடைய செயல்கள் எப்பயும் அப்படிதான்.
உங்களுக்கு எல்லாமே தெரியும். அது வந்து எப்படி பொறுப்படுத்துன்னு தெரியல அவங்களுக்கு. ஓகே, இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்கா? சீமான் சொல்றாரு நான் எப்படியே உள்ள வந்துருவேன், நீங்க எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்கன்றாரு. இப்போ நான் கூட சொல்லுவேன், இந்த ஊரில் நான் எம்எல்ஏ நிற்பேன், எம்பி நிற்பேன், தலைவர் நிற்பேன், நான் ஜெயிச்சாதான் மக்களுக்கு தெரியும். அதுமாரி இறங்கி வரட்டும், ஜெயிக்கிட்டும், அப்போ பார்க்கலாம். ஆனால் வாய்ப்பு இருக்கா அவர் ஜெயிக்கிறதுக்கு? எனக்கு தெரிய சொல்ல வாய்ப்புகள் கிடையாது. ஸ்டாலின் இடைத்தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக எனக்கு அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வெற்றி என்பது இப்போ எல்லாமே சொன்னாங்க, விஜய் 3 சீட் வர மாட்டார், 5 சீட் வர மாட்டார், 7 சீட் வர மாட்டார்னு. இன்றைக்கி 160 அடிச்சிருக்காருன்னா அவருடைய டேலண்ட், அவருடைய திறமை. எப்போயுமே எங்கேயுமே புதுசாக இறங்கி நின்று ஜெயிச்சவங்க யாரும் தருத்தமே கிடையாது. டிவிக்கு வேலை. ஓகே, அப்போ இந்த ஆட்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கு? கண்டிப்பாக சிறப்பாக பிடிச்சிருக்கு, 100% பிடிச்சிருக்கு. வாழ்த்துக்கள், என்னோட வாழ்த்துக்கள். கண்டிப்பாக. ஓகே, விஜய்க்கு ஏதாவது சொல்லலாம், என்ன சொல்கிறீங்க? முதல்ல இளைய தளபதி, மக்களின் இளைய தளபதி, சிறந்த நடிகர், மக்களின் திலகம் போல. அன்னைக்கு எம்ஜிஆர் மாதிரி இன்னைக்கு எம்ஜிஆர் பேர் வாங்கியிருக்காரு. என்னுடைய சார்பாக, மக்களுடைய சார்பாகவும், நமது ஒட்டமொட்டு சார்பாகவும், நம்ம எஜமா ஓனர் இருக்காரு முருகர், அவர் நண்பர் சார்பாகவும் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. வாழ்த்துக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள் அவருக்கு. நன்றி.